ஒரு பெரிய படம், நல்ல படம். எப்படியும் 8ல நான் 8ல ஒருத்தன். சரி ஓகே, கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நானும் அதில் வந்து தெரிஞ்சிருப்பேன். 2000 தான் கொடுப்பேன்றாங்க. ஐயா நான் யாருன்னு தெரியுமா, நான் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னதான் பண்ணாலும் டைரக்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்றாரு. சாரி சார், என்ன ஆஃபீஸ்லாம் இது ரூம்லாம் எங்கேயோ ஊர்ல இருந்து வந்திருக்காரு போல, ரூம் எல்லாம் போட்டு உட்கார வச்சு எல்லாம் ஸ்டோரிலாம் 2 மணி நேரம் சொல்லி, இதுல நீங்க ஒரு 5 lakhs மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க தான் அந்த மெயின் கேரக்டர் பண்றீங்க, நீங்க அதே 5 lakhs என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணிட்டு போறேன் சார். இப்போ உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன்ல, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன்ல, இப்படி பேசலாம். அப்படியே வாய்ஸ் மாத்தி பேஸ் பண்ணனா, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க என்ன பண்ணணும். அது வந்து அது கேரக்டருக்கு ஏத்துதான் மாத்தும். பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. சாவி, பானா காத்தாடி, மாஸ்டர், கைதி போன்ற திரைப்படங்களில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த உதய்தீப் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ உங்களோட மூவி, நீங்க ஹீரோவா நடிச்ச மூவி சாவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட ஹீரோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எதனாலனா, இது வரைக்கும் நான் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணி தான் தியேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீடாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களை ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்துருக்கோம், சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஹீரோவா இந்த படத்துக்குள்ள நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? ஆக்சுவலாக இதில் வந்து மாஸ்டர் அஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த மாஸ்டர் படத்தில் தூக்கில் தொங்க விட்டுருவாங்க, அந்த பையன் வந்து நாங்கள் மாஸ்டர் பண்ணும்போது க்ளோஸ். அதுக்கப்புறம் வேற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவனு மூலியமாக தான் ஆண்டன் அஜித் வந்து அவரை வச்சு ஒரு முன்னாடியே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அவன் மூலியமாக கான்டாக்ட் கேட்டு ஆல்ரெடி எங்கெங்கேயோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே இதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால அவர் மைண்டில் எப்பயுமே நான் இருந்திருக்கேன், பெரிய ஹீரோ கிட்ட போகலான்னு சொல்லி போயிருக்காரு. அது ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் சரியாக வரலன்னு சரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மூலிமா கான்டாக்ட் வாங்கி என்கிட்ட பேசினாரு. நான் போய் ஸ்டோரி கேட்டவுடனே ஓகே, என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை வச்சு லீடாக இது பண்ணுறாங்க, பண்ணலாமா வேணாமான்லாம் தோணுச்சு. எதுக்காக இந்த படம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இது எப்படி இருக்கும்னா, ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய், அவனோட ஜூடுன்ற ஒரு கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் டோர் பாய், அவன் எப்படி ஜாலியாக இருப்பான், எவ்வளோ சீரியஸாக நடந்தாலும் அவனோட கேரக்டர் வந்து ஃபன்னாக தான் இருக்கும். அங்கே எவ்வளோ செத்து போயிட்டே ஒரு பாடி இருந்தால் கூட உட்காந்து சிரிச்சுன்னு தான் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அதுக்கு ரொம்ப பைத்தியம் நினச்சிருக்கேன். அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக எல்லாருக்கும் போய் சேரும்னு சொல்லி தான் இந்த படத்தை சூஸ் பண்ணி பண்ணாங்க. இந்த சாவி படத்தில் நீங்கள் நடிச்ச கேரக்டருக்கும் உங்களோட ரியல் லைஃப் கேரக்டருக்கும் என்ன மாதிரி சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கு? அது எல்லாருமே பார்த்துட்டு நேற்று சொன்னாங்க. ஏன்னா அது நான் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்டில் இருக்கோமா இல்லை உங்க கூட இருக்குமான்னு தெரியல, ஏன்னா தேட்டரில் அப்படியே தான் இருந்தது. நீ எப்படி ஜாலியாக இருப்பியோ அதே மாதிரி தான் ஃபன்னாக தான் இருந்தது அப்படின்னு. அப்போ நான் நடிக்கலையாடா அப்படின்னா, இல்லடா நீ நல்லா நடிச்சிருக்கேன்றதை நாங்கள் எப்படி சொல்கிறோம்டா அப்படின்றாங்க. அப்போ நான் ரியல் லைஃப்ல நடிச்சிட்டு இருக்கேன். சிமிலாரிட்டிஸ் இருக்கா? இருக்கு. ஏதாவது மேனரிசம், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரியான உதய் வந்து அங்க வந்திருக்காரா? அது அந்த கேரக்டரே அப்படி என்னோட கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அதுதான் பசங்க சொல்றாங்க, நான் உங்களை எப்படி பார்த்துருக்கணும் அதே மாதிரி தான் தேட்டர்லயும் இருக்கு, அந்த கேரக்டரும் அப்படிதான் இதா இருக்கு, உனக்கு ரொம்ப ஆப்டா இருந்ததுடா அப்படின்னா. சரி, நீங்க வந்து ஹீரோவா பண்ணிட்டீங்க, ஆனா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டோமே, அது என்ன நடந்தது? அது பெரிய ஒரு சங்கடம் தான். என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டன் வந்து வேற ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு மாடல் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி போயிடுச்சு. எனக்கு அவங்களுக்கும் காம்பினேஷன் ஒரு நாள் ஷூட்டு, அது இல்லாமல் அவங்களுக்கு தனி போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த படத்தில், அதெல்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ட்ரைலரில் ஒரு சீன் வரலாம், பீச் சீன், அது வந்து நாங்கள் காலையில் ஷூட் பண்ணோம். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முந்தின நாள் வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணல. திடீர்னு அவங்க மேனேஜர் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் நைட்டு ஒரு 9 மணிக்கு கால் பண்ணி ஆண்டன் கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி மேம் வந்து இப்போதைக்கு வரமாட்டாங்க, அவங்க பெரிய படம் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணு தெரியல. நாளைக்கு காலையில் 6 o'clock ஷூட்டு, பர்மிஷன் எல்லாம் பீச்சில் எல்லாம் தெரியும், பர்மிஷன் அவங்க எவ்வளோ பிரச்சனை, நான் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட்டப்லாம் பண்ணியாச்சு. இவங்க வரலன்ட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல், அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி சொன்னால், ஒரு 3 days முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவங்க நடிக்கிறாங்கல்ல, முன்னாடியே அவங்களுக்கு தெரியணும்ல, எல்லாமே சொல்லி தான் இந்த ஆர்டிஸ்ட் பண்ண போகிறாங்க, இவ்வளோதான் பட்ஜெட்டு, இவ்வளோ இதெல்லாம் பண்ண போகிறோன்றதுலாம் முன்னாடி தெரியும். கடைசியில் ஒரு 2 நாள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வரமாட்டேன்னு சொன்னால் அது இவ்வளோ இதாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ரொம்ப அது பேட் சுச்சுவேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் உடனே வந்து வேற யாராவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா விட்டுட்டோம்னா திருப்பி நம்ம வந்து தள்ளி போக முடியாது, அதுக்கு வந்து திருப்பி டைம் எடுக்கும் எல்லாரும் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால ஹீரோனி எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு வித்தின் ஒரு 1 hourல கன்ஃபார்ம் பண்ணி மறுநாள் காலையில் ஷூட். ஸோ அதுவும் இல்லாமல் இதுல என்னன்னா, திருப்பி ரீஷூட்டுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆல்ரெடி நான் சொல்ற பட்ஜெட்டாக தான் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஸோ ஒரு பிளான் பண்ணி ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது திருப்பியும் வந்து அந்த பிளான்ல எக்ஸ்ட்ரா திருப்பி நாங்கள் போயிட்டு அந்த லொக்கேஷனுக்கு, அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, எல்லாருக்கும் செலவு பண்ணும்போது திருப்பி டபுள் த அமௌண்ட்டாக வருது. இப்போ போட்ட பட்ஜெட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஆகும்.
ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஆர்டிஸ்டாக நான் வந்து நடிச்சுட்டு போயிடலாம். ஸோ வந்து அங்கே இருக்க டேரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் தான் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். கண்டிப்பா. சோ சாவி படத்துல எப்படிப்பட்ட ஒரு லவ் சீன்ஸ் எதிர்பார்க்கலாம், ரொமான்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா டார்க் ஹியூமரா தெரியுது எங்களுக்கு பார்க்கும் போதே, பட் அந்த காதல் எப்படி இருக்கும் படத்துல? காதல்லாம் அது காதல்லாம் அவ்வளோவா இருக்காதுங்க. நான் தான் கெஞ்சிட்டு இருப்பேன். ஒரு யங்கான ஹீரோ நீங்க, ஆமா. ஒரு சாக்லேட் பாயா வந்து வலம் வரீங்க, கண்டிப்பா அந்த லவ் ரொமான்ஸ்லாம் வந்து எதிர்பார்ப்போம்ல. ரொமான்ஸ்னா அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு அதுக்காக மெனக்கெட்டுன்னு அவங்க அந்த இந்த ரொமான்ஸ் சாங்கு இந்த இதெல்லாம் அது அந்த சீன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இந்த படத்தோட அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். 2 பேருக்கும் வந்து எலியும் புனையுமா தான் சண்டை மாதிரி தான் போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு பர்டிகுலர் டைமில் சேர்ந்துருவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் படம் டெபியூவா ஒரு லீடா பண்ணியாச்சு, நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும். அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் மறக்க முடியாத ஒரு பாராட்டு யார்கிட்ட இருந்து வந்து? என் பொண்ணுகிட்ட இருந்து என்ன சொன்னாங்க? ஆஹா. படம் பார்த்துட்டு டடா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொண்ணுன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஒரு செகண்ட். இல்ல, எனக்கு தெரியும். நான் லைக் லாங் பேக்கே நான் ஆமா. உங்களோட பாப்பா நான் பாத்திருக்கேன். சோ அதனால எனக்கு தெரியும் எப்படி இருக்காங்க அவங்க. சூப்பரா இருக்கு. வைஃப் என்ன சொன்னாங்க? ஒய்ஃப் வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னன்னா இதுக்காக தான் நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இத்தனை நாள் இருந்து இப்படி போராடிட்டு இருக்கிறதே இதுக்காக தான். ஸோ அது நல்லா நடந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. நான் என்ன ஷாக்ல வெளியே வரல. நான் காலேஜ் பாய் மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்களை திடீர்னு பாப்பானோடனே வாட் பாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பர். அண்ட் அதே மாதிரியே சாவி படத்துல வந்து மறக்க முடியாத ஒரு நாள்னா எந்த நாள் சொல்லுவீங்க? ஸோ என்னன்னா அது 24 hours நான் வேற ஒரு ஷூட்ல இருந்து திருப்பி இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு அப்படி போனா இதுதான். அதனால தான் மறக்க முடியாது. இந்த பீச் சீன் சொன்னேன்ல, அப்போ நான் வந்து கோலிசோட ரைசிங்ல நைட் ஷூட் போயிட்டு இருக்கு. காலையில 6 மணிக்கு முடிச்சாங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பீச்சுக்கு. அங்கே போயிட்டு தூங்காம அந்த வெயில்ல உட்காந்து திருப்பி இந்த சீன் ஒரு நாள் ஃபுல்லாவே போச்சு. அதை எடுத்துட்டு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மற்றபடி எல்லாமே ஜாலியா தான் இருக்கும். நைட் ஷூட் தான் ஃபுல்லாவே மேக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஓகே. அதனால 6 மணிக்கு போனோம்னா காலையில 6 மணி தான் வீட்டுக்கு. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஜாலியாக தான் இருக்கும். டீமாவே எல்லாமே ஒரு யங்கான டீம். யாருமே வந்து இதெல்லாம் கிடையாது. டேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சின்ன பையன் தான். இவரு டிஓபியும் சின்ன பையன் தான். ஸோ டீமாவே ஜாலியாக எல்லாரையும் கலாச்சிட்டு ஜாலியாக ஓடிச்சு. அண்ட் பாடியோட எல்லாம் டிராவல் பண்ண அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. ஏகப்பட்ட பாடிஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்களால? ஸோ ஆமாம், அதில் வந்து அதை தான் மெயின் கோரே. ஸோ வந்து ஒரு சாவு வீட்டில் அந்த ஒரு பணம் மிஸ் ஆகிடுது. ஸோ இதை வச்சு தான் நடக்கிற இது பிளாட்டே இது. அப்படி இருக்கும்போது என்னன்னா லாங் ஷாட்லாம் எடுக்கும்போது பயங்கர பீதியாக இருக்கும். யாருமே தான் இப்போது பெரிய படம்லாம் ஒரு 18 பேர் 20 பேர் அசண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. பெரிய க்ரூலாம் இருக்கும், லைட்லாம் இருக்கும். இது சின்னதாக பண்ணும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. லாங் ஷாட்லாம் வச்சிட்டாங்கன்னா இவர் தனியாக தூக்கிட்டு நான் மட்டும் போகணும். அந்த ஏரியாவே வந்து லைட் இல்லாமல் இவங்க வைக்கிற லைட் சோர்ஸ் மட்டும். அதுவும் வந்து எதுக்கு இருக்குன்னா ஆப்ஜெக்டிவ் எனக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த பேக் டிராப்லாம் எதுவுமே இருக்காது. சுத்தி முத்தி பார்த்தா இவரை தூக்கிட்டு போகணும். அத ரொம்ப பயமா தான் இருந்தது. எங்க இருந்து எது அட்டாக் பண்ணணும்னே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் நடந்ததா? இந்த இதுல நடந்தது இல்ல. எனக்கு அஸ்வின்ஸ்ல நிறைய நடந்திருக்கு. ஏன்னா அந்த இருந்த ஏரியாவே அபார்டன்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். எங்க போனாலும் அது நம்ம ஊர் வேற இல்லல்ல, அது லண்டன் வேற. வெளியூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற பங்களா. தனியாவே யாராவது ஒருத்தர் கூட வந்து தனியா போக மாட்டோம். நான் போக மாட்டேன். நானே என் ஃப்ரெண்ட் அஜித்னு ஒருத்தர், அந்த எடிட்டர், நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் போவோம். எங்க போனாலும் நான் வரேன். ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நாங்க ரூம் இங்க ஷூட் பண்றோம்னா இங்க மட்டும் தான். அங்கேயும் வந்து என்னன்னா அப்ப நாங்க லாக்டவுன் டைம்ல போனதுனால 20-25 தான் போயிருப்போமே இங்க இருந்து. சோ அதுக்கு மேல ரூமும் இல்ல. அது பெரிய அரண்மனை. அது கிட்டத்தட்ட எத்தனையோ ரூம் சொன்னாலே 22 ரூமோ 30 ரூமோ ஏதோ இருக்குன்னாங்க. அவ்வளவு பெருசு அது. நாங்க எடுக்க போறது சின்ன சின்ன இந்த ஏரியா மட்டும் தான். அப்படின்னா அங்க மட்டும் தான் ஆளுங்க இருப்பாங்க. தனியா போகணும்னா கூட லைட் இருக்காது. யாராவது இருக்கீங்களா, எவனா வந்துருவீங்களா? சந்திரமுகி வீடு மாதிரியே இருந்துச்சா லண்டன் வீடு? அதோட பயங்கரமா இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் உள்ள போனீங்கன்னா இந்த சரஸ்வதி மேனனோட போர்ஷன்ஸ் எல்லாம் அதுல அண்டர் கிரவுண்ட்ல தான். சத்தியமாவே அங்க போயிட்டு அவனையா சாவடிச்சு போட்டுரும். அந்த மாதிரி தான் இருக்கு. தொட்டி மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. வந்து கூட்டு வந்து வெட்டுவானுங்க போல. அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுது. இந்த இடத்துக்குலாம் வரவே கூடாது. ஓடும். அதையே பார்த்ததுனால சாவி படத்துல பெருசா உங்களுக்கு திக் மொமெண்ட்ஸ் இருந்தது இல்ல? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அண்ட் இந்த ஒரு கேரக்டருக்காக என்ன மாதிரியான ரிசர்ச் எல்லாம் பண்ணீங்க, அந்த கேரக்டரா வந்து உருமாறதுக்காக? அப்படிலாம் ரிசர்ச்ல ஸோ நான் ஃப்ரீக் அவுட் தான் போனேன். ஸோ இது வந்து ஒரு எப்படி நெக்ஸ்ட் டோர் பாய் ஒரு ஜாலியான ஒரு பர்சன் எப்படி இருப்பானோ அதுதான். அது என் ரியல் லைஃப்ல இருந்தே வந்தது தானே அப்படின்றதுனால இதுக்காக ஹோம் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல. அதாண்டி ஏதாவது சேலஞ்சிங்கா இருந்ததா? ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் லீடா நடிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ நடிக்கிறது பெரிய சேலஞ்ச் இண்டஸ்ட்ரியில. ஆமா, கண்டிப்பா. ஸோ அது கிடைக்கிறதே ரொம்ப ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக தான் இருந்தது. நம்மளை நம்பி ஒருத்தர் கேட்டாரு, சரி பண்ணணுமே அப்படின்னு தான். ஸோ நமக்கும் ஒரு ஓப்பனிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்ட்டு.
ஸோ அதனால இதில் உள்ள நான் நடிச்சது அதெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ எனக்கு இது கிடைக்கிறதுக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ தான் அது கிடைச்சிருக்கு. அண்ட் சாவி படத்துல எவ்வளவு பாடல்கள் இருக்கு? பாட்டே இல்லைங்க. பாட்டே இல்லையா? கடைசியில தான் வந்து இப்போ படம்லாம் முடிச்சு எதாவது பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது நாங்கள் ஓடிடி தான் பிளான் பண்ணோம். ஓகே. இப்போ வந்து ஓடிடி என்ன ஆச்சுன்னா தேட்டர் ரிலீஸ் பண்ண தான் ஓடிடி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுன்றதுக்காக இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாட்டு வேணும்ட்டாங்க. பாட்டு இருந்தால் தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு கடைசியாக இப்போ தான் சேர்த்து இப்போ தான் ஷூட்லாம் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு ரிலீஸ்க்கு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ணி அந்த சாங்கை எண்டில் சேர்த்துருக்கோம். தூங்குடா நண்பா தூங்குடான்ட்டு. தூங்குடா நண்பா தூங்குடா. இது வந்து கெளுத்தி தான் பாடியிருக்காரு. ஸோ அது வந்து என்னன்னா இப்போ நைட் லைஃப் இருக்குல்ல, தூங்காம நைட்ல ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ என்னோட கேரக்டரும் நைட் லைஃப்ல ஒர்க் பண்ற ஐடி பர்சன் தான். ஸோ அதை வச்சு ஒரு பாட்டு நல்லா வந்திருக்கு. கேட்டிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்ன்றதை நம்புறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய கேரக்டர்ஸ்ல வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். யார் பார்த்தாலும் இவர் அவர் தானே, இவர் ஏகப்பட்ட படத்தில் நம்ம பார்த்துருக்கோம், எல்லா கேரக்டர்ஸ்லையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படியே வந்து லைஃப் வந்து அப்படியே உங்களுக்கு ஹீரோவா இப்போ உருமாறி இருக்கு? அண்ட் அடுத்தடுத்த படங்கள்லயும் வந்து ஹீரோவா தான் உங்களை பார்ப்போமா? நான் கேரக்டர் ரோலும் பண்ணுவேன். நான் ஹீரோவா மட்டுமே நடிப்பேன்றதுல எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது நான் ஒரு சீன் வந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது அது எல்லாருக்கிட்டையும் நிற்கும்னா 100% பண்ணுவேன். ஆக்சுவலாக இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு படம் லீடாக ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ அது மேபி பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகலாம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு படம் லவ் அட்டாக்னு சொல்லிட்டு இப்போ தான் பூஜை போட்டிருக்கோம். இந்த மந்த் 15 or 20க்கு மேலே ஷூட் போகிறோம். அதுக்கப்புறம் 2 படம் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். டெலிவரி பாய்னு ஒரு படம். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தில் வந்து உதயாடா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்காக நீங்க கேட்டீங்களா ஹோம் ஒர்க் பண்ணி நிறைய சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் அந்த டெலிவரி பாய்ல அப்புறம் டிரைவர்னு ஒரு படத்துல வில்லனா பண்றேன். வில்லனா ஒரு 4 பேர், அந்த 4 பேர்ல ஒருத்தன். ஸோ சைல்டு ஆர்டிஸ்டாவே நீங்க சினிமாக்குள்ள வந்துட்டீங்க. ஸோ அந்த டைம்ல அந்த டிசிஷன் யார் எடுத்தா? அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல வந்தீங்களா இல்ல அது ஆக்சிடென்ட்டா நடந்ததா? அந்த வயசுல நம்ம எப்படிங்க டிசிஷன் எடுக்கணும்? இல்ல அது வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே நம்ம அது வந்து என்னன்னா ஆக்சுவலா வந்து எங்க தாத்தா வந்து இந்த இண்டஸ்ட்ரி தான். அவர் ரைட்டர் பிளஸ் அதுக்கப்புறம் நிறைய படம்லாம் நடிச்சிருக்காரு. எங்க அப்பாவும் இந்த இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எடிட்டரா இருந்தாரு, ஸோ டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து பசங்களை நடிக்க வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்க அண்ணா வந்து ஆக்டர் இருந்தான். சின்ன வயசுல வந்து ராஜகுமாரன், எஜமான் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பான். அப்போ அவங்க கூட ஷூட் போகும்போது என்னை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனோன்னா நான் அங்கே துருத்துருமா இருக்கும்போது என்னை கூப்பிட்டு நடிக்க வைப்பீங்களான்னு கேட்டாங்க. அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். எங்க அப்பா லட்டு 2 லட்டு இருக்கு அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் நடிக்க வச்சதான் ஆனஸ்ட் ஆச்சு. ஆனஸ்ட் ஆச்சுல என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்பெல்லாம் கேமரா இல்லை, ரொம்ப 5 வயசு, எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதில் வந்து என்ன ஆச்சுன்னா கையில் இப்படி கத்தியை வச்சு குத்துவாங்களாம். அதை பார்த்தோன்னே எனக்கு நேரம் அழுதுட்டேன். அதில் வந்து நடிக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, வீரமணி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆச்சு. இப்போ அண்ணா வந்து லோகேஷ் சாரோட கோ டைரக்டரா இருக்காப்புல. அவர் வந்து அப்படியே கோ டைரக்ஷன் சைடு போயிட்டாரு. நீங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் மட்டுமா? அண்ணனுக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் அப்பத்துல இருந்து. சோ டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்த முதல்ல இருந்து டைரக்ட் பண்ணனும் தான் ஆசை. அதனால அண்ணன் வந்து இப்ப நல்லா உதய்க்கு எனக்கும் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஒரு ஸ்டெடியான நான் ஆக்டரா வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டைரக்ஷன் போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் 100% அதான் ஒரு படம் பண்ணுவீங்க டைரக்டரா. அப்போ நாங்கள் ஒரு காம்போவா அண்ணா டைரக்ட் பண்ணி தம்பி நடிச்சு ஒரு படம் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? கடவுளே, அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து மைண்ட்ல இருக்கா? இல்லை, அப்படி பண்ணணும் தான் சார். ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கு ப்ரூவ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக நான் அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. மேபி அதுல இருந்தா கொடு, அப்படி இல்லைன்னா நீ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு எப்படியாவது ஒரு படம் பண்ணுங்க. அண்ட் சாவி மூவி வந்து இப்பதான் சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் வந்து ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க நீங்க? இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டா தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து ரீல்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு 120 ரூபா கொடுத்து தேட்டருக்கு வந்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குற அளவுக்கு இதுல ஓரளவுக்கு காமெடி இருக்கும், நல்லா ஃபன்னா இருக்கும், வந்து சிரிச்சுட்டு போகலாம். 100% அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்லாம் நான் ஹோப்பாக சொல்கிறேன் 100% சிரிப்பீங்க. வெளியே வரும்போது ஒரு சந்தோஷமாப்பா அப்படின்னு இருக்கீங்க. அதுக்காக தான் இது வந்து ஒரு டார்க் ஹியூமர் ஃபேமிலி ட்ராமா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். 100% வந்து வந்தீங்கன்னா லாஃப் கன்ஃபார்மாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை போக்கலாம். சார் 5 வயசுலயே வந்து உங்களை சினிமாக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒருவேளை சினிமாக்குள்ள வரலன்னா என்ன ஆயிருப்பீங்க? நான் படிச்சுட்டு ஏதாவது வந்து ஐடி கம்பெனிலயோ, சின்ன வயசுல நமக்கு ட்ரீம்ஸ் இருக்கும்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும். தெரிஞ்சதுல இருந்தே நான் இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால சோ நான் எப்படியாவது இதுல தான் இருக்கணும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம இதுக்காக எப்படி வந்தோம் ஏது வந்தோம்லாம் தெரியாது, நம்ம இந்த லைஃப் இது இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோம், கடைசி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கணும், அதை விட்டு வெளியே போக கூடாதுன்னு. அதுக்காக எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு கேப்புங்கள் வந்தாலும் இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு வேலையை ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பேன். நான் இது ஒரு சேனல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஒரு 10 இயர்ஸ் வந்து அந்த சேனலில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் காமெடி ஷோஸில். அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் இருக்கிற போது நான் இதுலேயே ஓட்டிட்டு அப்படி. ஓகே, ஸோ உங்க அப்பா வந்து உங்களை சினிமாக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, நீங்க உங்க பொண்ணு அதே மாதிரி ஃபியூச்சர்ல சினிமாக்குள்ள கொண்டு வருவீங்களா? அது நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் அவங்களோட இதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு என்னன்னா நான் என்னோட ஆசை என்னன்னா நான் படிக்கல, ஆனால் என் குழந்தையா படிக்கணும் அப்படின்றது தான். ஓகே, நைஸ். ஏன்னா இது சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ளே இது மைண்டில் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது இதில் நான் நிறைய பட்டிருக்கேன் இந்த சின்ன வயசுலேருந்தே இதுக்குள்ளே வந்ததுனால. ஸோ இது இது எவ்வளோ பெரிய இது ஆசை, இது எப்படி சொல்கிறதுனா அது ஒரு சொல்ல அடிக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு அப்பா இது இருக்கு என்னன்னா நமக்கு இது சோறு போட்டு அவங்களே தந்துடுவாங்க, காசு கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், அவங்க கூப்பிடுறாங்க நடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இப்போ இது பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட் வந்துடும். ஸோ அதனால பட் அது பின்னாடி இருக்கிற போராட்டமும் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க சினிமானா வந்து ரொம்ப சில்லான ஒரு வேலைன்னு. பட் நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கிறதுனால நீங்க ஃபேஸ் பண்ண போராட்டங்கள்னா என்ன சொல்லுவீங்க? என்ன போராட்டம்னா இதுல வந்து சைல்டு ஆர்டிஸ்டா இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் எதுவுமே இல்லை. ஸோ என்னன்னா அப்பா இருப்பாங்க, கூட்டு போவாங்க, போயிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்பா விட்டதுக்கு அப்புறம் பானா காத்தாடிக்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கேப், எந்த படமும் இல்லை. ஏன்னா அது மெச்சூரிட்டி லெவல் மாறுறது டைம் இருந்தது. நான் எங்காவும் இல்லை, மெச்சூராகவும் இல்லை, ரெண்டும் கட்டாக வயசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல தான் வந்து வீராப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி சாரோட ஃபிளாஷ்பேக்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கும், அதை ஃபேஸே வந்து ஒரு இதாக இருக்கும். அந்த டைம்ல இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஏற்பட்டது. ஸோ எப்படி போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் வந்து ரிஜெக்ஷன் ரொம்ப நிறையா இது பண்ணியிருக்கேன். அதனால எல்லாருமே வெளியேருந்து பார்க்குறவங்க சத்தியமாக சொல்கிறேன் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு இருக்காங்க. இதனால கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இல்லை அவங்க ஒரு வாரம் கூட ட்ரை பண்ண மாட்டேறாங்க. சினிமா பற்றி தப்பாக சொல்லி அங்கே போனால் வாய்ப்பு கிடைக்கல, இங்கே போனால் வாய்ப்பு கிடைக்கலன்றது. சினிமா வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கும். அது அதுக்காக நம்ம உழைச்சிட்டே இருந்தோம்னா கன்ஃபார்மாக என்னைக்காவது ஒரு நாள் அது கொண்டு போய் உங்களை ஒரு இடத்துல வைக்கும். முன்னாடி வந்துட்டு ட்ரை பண்ணாமல் திடீர்னு வந்தவொடனே குதிச்சோடனே நம்ம வந்து பெரிய ஆளாக ஆகிடணும்னு நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து பொறுமை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, பேஷன் ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். அது வந்து உதாரணத்துக்கு இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் இப்போ வந்து பெரிய நிலைமையில இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே கஷ்டப்படாமல் வரல. எல்லாருமே வந்து பின்னாடி நின்று கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டா தான் ஒரு இடத்துக்கு போய் சேரும், நல்ல இடத்துக்கு போய் சேரும். நீங்க ஆக்சுவலா சொன்னீங்க பானா காத்தாடி மூவிக்கு அப்புறமா 10 இயர்ஸ் கேப் இருந்துச்சு. அப்ப அந்த 10 இயர்ஸ் வந்து உதய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சினிமா ஃபீல்டுக்குள்ள இருந்தீங்களா? அதுதான் சொன்னேன், ஒரு சேனல்ல ஏடியா ஒர்க் பண்ணி. ஓ, அந்த டைம்ல தான் அது. அந்த டைம்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் சின்ன வயசுல இருந்தே டப்பிங்ல இருக்கிறதுனால எனக்கு டப்பிங் நல்ல இதா இருந்துச்சு. அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா வந்துட்டே இருந்துச்சு. டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 சின்ன சின்ன படங்கள் தான் போச்சு தவிர மற்றபடி எதுவுமே இல்லை, பெருசா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்ததுதான் எனக்கு கைதி தான் சரியான பிரேக்ல. ஸோ அதுதான் எனக்கு வந்து சேஞ்ச் ஓவராக இருந்தது. என் காட்ஃபாதர் வந்து அவருடைய லொகேஷனை கொடுத்ததுனால. லோகேஷ் அவர்களுக்கும் உங்களுக்கும் எப்பயிலேருந்து அந்த பாண்ட் ஆரம்பிச்சது? வெள்ளராஜான்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். அதுக்கு முன்னாடியே அண்ணா அங்கே ஐடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தெரியும் இந்த மாதிரின்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண வேண்டியது லொகேஷனாக. அந்த ஷார்ட் ஃபிலிம்காக கூப்பிட்டுருந்தாங்க, போய் பார்த்துருக்கேன், எல்லாம் பேசியிருந்தோம். ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நடக்கல. ஒரு 48 hours 1 day ஃபுல்லாக ஷூட் 48 hours ஷூட் போகணும் அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அது நடக்கல. அதுக்கப்புறம் வெள்ளராஜா வெப் சீரிஸ்ல லொகேஷனை வந்து ஒரே ஒரு எபிசோட் மட்டும் ஒன்று டைரக்ட் பண்ணாரு. ஸோ அதில் வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காரு ஸ்டோரி ஃபுல்லாக. ஆனால் ஒரு எபிசோட் மட்டும் ஷூட் பண்ணுறது. அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ஐஸ் பாய் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அண்ணா வந்து இந்த மாதிரி இருக்குடா, ஆனால் அது பேர் ஆடிஷன் தான் கொடுப்போம், அது ஓகே இல்லையான்றது தலைவர்கிட்டேருந்து வரணும், அப்படி வந்துச்சு தான் பண்ணலாம். சரி இன்னும் ஆடிஷன் கொடுத்து அதில் நடித்த 2 பேரும் நாங்கள் பிரதீபண்ணன்னு சொல்லிட்டு நான் 2 பேருமே ஆடிஷனுக்கு வந்து 2 பேருமே அப்படி உண்மையாகவே அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த ஆடிஷன் கொடுத்தோடனே போயிட்டு பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டார். ஓகேடா நமக்கு எப்படியும் 1 வீக்கில் ஷூட் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேண்ணா அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஷூட்லாம் முடிஞ்சது. ஆஃப் டே தான் எனக்கு ஷூட் இருந்தது. காலையில் இருந்து ஆஃப் டே முடிஞ்சுட்டு வந்துட்டோன்னா நான் கிளம்புறேண்ணே அப்படின்னு. சாப்பிட்டேடா? என்ன சாப்பிட்டேண்ணா? சரிடா அடுத்தது நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு. என்னண்ணா சொல்லிச்சுங்க? ஆமாண்டா அடுத்தது படம் பண்ணுறோம், ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்டா அப்படின்னு. அப்படியே அப்பா இத்தனை நாள் இதுக்காக தானே காத்துருந்தேன். மாநகரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சதா அதாவது கூட அதுக்கு மாநகரம்க்கு அப்புறம் தான் அண்ணன் உள்ள போய் ஜாயின் பண்ணார். மாநகரம் பிடிச்சதுனால இந்த ரேட்டிட் எப்படியோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வாயிலிருந்தே ஒரு படம் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாள் வெயிட் பண்ணதெல்லாம் ஒரே இதில் முடிஞ்சிச்சுதான் அப்படின்னு இருந்தது.
ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, போய் பார்த்தோம். பார்த்துட்டு இல்லை அது வரைக்குமே இது கார்த்திக் சார் படம், கார்த்திக் சார் தான் இதில் நடிக்க போகிறாருன்றதுலாம் தெரியாது. இது கைதின்ற டைட்டிலே கடைசியில் தான் தெரியும். நான் என்ன கேரக்டர் பண்ண போகிறேன் எதுவுமே தெரியாது. செட்டுக்கு போகிற அன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 11ஆம் தேதி நைட் ஷூட் தான். ஸோ அதுதானே 11ஆம் தேதி போகிறேன், நைட் எனக்கு 12 மணிக்கு போட்டு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட். போனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உள்ளே வந்து சரக்கு அடிச்சு உள்ளே வந்து மாட்டிருப்போம். ஓ அப்படியாண்ணே, கரெக்டாக கேரக்டராகவே வருது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஜாலி. ஏன்னா வச்சன் எனக்கு ரொம்ப நல்லா க்ளோஸ். ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தாஸ், அர்ஜுன் தாஸ், லல்லு. ஸோ ஆக்சுவலாக கைதி தான் வந்து உங்களோட மூவிலேயே பிக்கெஸ்ட் பிரேக். ஆமாம். ஸோ அதுக்கப்புறமா சான்சஸ் எப்படி லீடா அப்பவே கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சா கைதி மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா? அதுக்கப்புறமா வந்து எனக்கு கேரக்டர் ரோல் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம், லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்லிட்டு, வெங்கட் பிரபு வந்து. அதுக்கப்புறம் மாஸ்டர் கைதி டப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இப்படி ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சதோ அதே மாதிரி டப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே டேய் இதே கேங் தான்டா அடுத்த தளபதி படம் பண்றோம்டா அப்படின்னு ஆடாடா நான் லுக் தினாலா நின்றுட்டு இருக்கோம். அப்படியே சொன்னோன்னே சந்தோஷம் அப்படியே ஓகேடா அப்படின்னு. ஸோ அப்படிதான் வந்து அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா போயிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட. அடுத்தடுத்த மூவிஸ்லயும் அப்ப எதிர்பார்க்கலாம் உங்களை. அது வந்து நான் வந்து யாருமே வந்து வற்புறுத்த எனக்கு கூடுங்க அப்படின்லாம் கேட்டு ஒரு உரிமையா அது அது இருந்துச்சுன்னா அவங்களே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. லொகேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் ஆஃபீஸ் வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான், சரிங்க கூப்பிடுறேன், இதுல எதுவுமே இல்லடா இருந்தா நானே சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி கேரக்டர். ஸோ அதனால வந்து இருந்தா அவரே சொல்றாரு. அதனால நான் அதுல போயிட்டு அங்க போய் இது பண்ணேன். பட் அவரே இப்ப சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன், நீ தான் ஹீரோ ஆயிட்டல ஐயா அப்படிலாம் ஒன்றும் சொல்றாரு ஐயா, இனிமே ஹீரோ சான்சஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாமா? பப்ளிஷ் வேண்டாமா? இல்லைங்க, நான் வந்து எனக்கு என்ன கிடைச்சா நல்லது தானே. அதுவும் அவரே டைரக்ட் பண்ணாரா? நைஸ். ஓகே. சரி, நீங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஸோ அது மாதிரி நோட்டபிளா யாருக்கெல்லாம் நீங்க டப் பண்ணிருக்கீங்க? நியூல பப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கேரக்டர் இருக்கும்ல, ஐயா இந்த பூனி தெரியுமா, இந்த பூனி நியூ படம் எஸ் சூர்யா அவர்தான். ஆமா, அவரோட ஃபிளாஷ்பேக் கேரக்டர் ஒரு பையன் வந்துருப்பான். அந்த பையனுக்கு நான் தான் பேசினேன். ஓகே. அதுக்கப்புறம் பட்டாளம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து இந்த கனாக்காலம் காலங்க டீம்லாம் படம் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு கேரளா பாய் தான் ஹீரோ பண்ணியிருந்தாரு, அவருக்கு பேசியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கோம். இப்போ டாக்டர் ஸ்டோனர்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் போயிட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஹீரோ பேசியிருக்கேன் நிறைய. அந்த அது அப்புறம் அந்த பிட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த சின்ன அதாவது என்னன்னா இப்போ பெரிய ஹீரோக்கெலாம் பேச முடியாது, ஏன்னா அவங்க ஓன் வாய்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ பட்டிங் யாராவது புதுசாக ஒருத்தவங்க வராங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் நிறையா படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 படத்துக்கு மேலே நான் பேசியிருக்கேன். எல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான். இந்த படம் பேர்லாம் டப் ஞாபகம் இல்லை. ஸோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் பேசி காட்ட முடியுமா? ஆமா, உங்களோட டேலண்ட்டை வந்து இப்போ நம்ம ஆடியன்ஸ் காமிச்சிடலாம். இல்லை, நான் வந்து இப்படி நார்மலாக தான் பேசுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது டோன் வேணும்னா தான் நம்ம மாத்துறது. இப்போ உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன்ல, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன்ல, இப்படி பேசலாம். அப்படியே வாய்ஸ் மாத்தி பேஸ் பண்ணணும். உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, சொல்லுங்க என்ன பண்ணணும். ஸோ அது வந்து அது கேரக்டருக்கு ஏற்றுதான் மாற்றுவோம். இதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த படங்களில் சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிருப்போம், நம்ம சீன் வரப்போகுது அப்படின்னு தேட்டரில் போய் பார்த்தா நம்ம சீனே இருக்காது, கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது? திருமலையில எனக்கு ஓப்பனிங் சீனே வந்து நான் தான் இருக்கும்போது எனக்கு ஓகே தான். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் வச்சுருப்பேன். அதுதான் விஜய் நாங்கள் உட்காந்துட்டு இருப்பாரு, நான் இங்கே உட்காந்துட்டு என் காலில் அடி போட்டுருவோம். அந்த டேப் ஒட்டிட்டு பார்த்து விளையாட மாட்டேறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது ரொம்ப க்ளோஸாக இருந்தது, கூடவே உட்காந்து இது பண்ணுற மாதிரி. அந்த சீனை தேட்டரில் பார்க்கலான்னு பார்த்தா அந்த சீனை ட்ரிம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இப்போ நாங்கள் வந்து ரேப்பிடா சில கேள்விகள் கேட்போம், நீங்கள் ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லும். மழுப்பினா பனிஷ்மெண்ட் இருக்கு. என்னது பனிஷ்மெண்ட்னா? என்ன வேணா நாங்கள் பண்ண சொல்லுவோம், நீங்கள் பண்ணணும். நீங்க ஒரு டான்சர் இருந்து ஒரு டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எனிதிங். பயப்படாதீங்க, நீங்க சொல்லிடுவோம், ஈஸியா தான். சோ இப்போ நீங்க ஹீரோவா வந்து அறிமுகம் ஆயாச்சு சாவி படம் மூலியமா. எந்தெந்த ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை? இவங்களாம் என்னோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ்பா, இவங்களோட பேரா நடிச்சா நான் ரொம்ப ஹாப்பினா ஒரு டாப் 3 ஹீரோயின் சொல்லுங்க. எனக்குன்னா ஹீரோயின்ஸ் இருந்தா எனக்கு இவங்க கூட தமன்னா கூட நடிக்கணும். ஏன்னா தமன்னா ரொம்ப க்ளோஸ் வச்சு ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லைங்க ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால நான் கண்டென்ட் காதலே ஷூட் அப்போ ராபர்ட் மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருந்தார். நான் ராபர்ட் மாஸ்டர் கூட கொஞ்ச நாள் இது கிளாஸ்ல இருக்கும்போது அவர்கிட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் தமன்னாவை பார்க்கறதுக்காகவே அங்கே போய் நின்று அவங்க கூட பண்ணணும்னு ஆசை. ஹேனபென் அவங்க ஏன்னா நல்ல பர்ஃபார்மர். ஸோ ஆமா, இன்னும் ஒண்ணே ஒன்று ஒரு ஆப்ஷன் 3 கேட்டாங்கல்ல, டாப் ஹீரோயின்ஸ். டாப் ஹீரோயின்ஸ் இல்ல உங்களோட ஃபேவரட்?
இல்லங்க இதுல இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது அவங்க அப்படிலாம் கோச்சிக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் இண்டஸ்ட்ரி லைட்டா தெரியும். பொசசிவ் கூட ஆக மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாம இருந்தா அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கும். ஆ. ஸோ இதுலயே வந்து ஒரு அகிங் சீன் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டுலாம் வந்து இருக்காங்க. நடிப்பு. நான் கேரக்டரா மட்டும் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட சும்மா அக்கா தம்பியா நடிச்சா கூட எனக்கு ரொம்ப வாவ் நைஸ். சோ அதே மாதிரி இந்த ஒரு டைரக்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் ஆசை, இந்த ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து கால் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. வெற்றிமாறன் சார், வாவ். பாலா சார். ம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பாலா சார் கூட எப்படியாவது ஒரு சீனாவது அவர் ஒரு டைரக்ஷன்ல பண்ண முடியாதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். ஓகே. அவரு திருப்பி நான் எப்போ பார்த்தாலும் என்னோட காட்ஃபாதர் லொகேஷன். அண்ட் அதே மாதிரியே வந்து இந்த ஒரு ஆக்டரோட நடிப்பை பார்த்து நான் வியந்துட்டேன்ப்பா. நான் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டேன், ஆனா இவரோட நடிப்பு வந்து அல்டிமேட்டா இருந்துச்சுன்னா எந்த ஆக்டர் சொல்லுங்க? கமல் சார். ஓ யோசிக்காம அப்படி சொல்லிட்டீங்க. நான் வந்து என்னோட குருநாதர் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து 2 பேர் குருநாதர், கலைராணி மேடம் அப்புறம் கமல் சார். கலைராணி மேடம் எனக்கு ஆக்டிங் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால நான் இவர் குருநாதா தான் பார்ப்பேன். அவர் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு கமல் சார் தான். வேற யாரும் அவரை பீட் பண்றதுக்கு இப்போதைக்கு யாரும் வரல. அதே மாதிரி உங்க லைஃப் டைம்லயே ஒரு படம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் வாட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது எந்த படம்? கட்டுறது தமிழ். வாவ். எதனால? அது தெரியலங்க, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க சாங்காக இருக்கட்டும், அதில் இருக்க சீன்ஸாக இருக்கட்டும், அது அப்புறம் காதலா காதலா அது வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஃபன்னு பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்துட்டு வீட்டில் சும்மா இருக்கும்போதெல்லாம் காதலா செகண்ட் ஹாஃப் மட்டும் போட்டு பார்ப்பேன். கட்டுரை தமிழ் வந்து ஃபுல்லாவே பார்த்துட்டே இருப்பேன். சிமிலரா இன்னொரு விஷயம், இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்கேம் நடக்கும். நீங்க இதுல நடிக்கணும் அப்படின்னா நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்கேம் பண்ணுவாங்க. ஹீரோவா நீங்க நடிக்கணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்க? எவ்வளவு காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்க? கேட்பாங்க, அப்படியான காசு கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் நீங்க தான் எனக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். தப்பா நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் நீங்க அப்படி ஏமாந்ததே கிடையாதா? ஒரு வாட்டி கூட பெரிய ப்ரொடக்ஷன் நாங்க உங்களை வந்து வேற லெவலா லான்ச் பண்ணுவோம் ஹீரோவா, இந்த ஆக்டர் நடிக்கிறாரு அப்படிலாம் அப்படி என்னன்னா எனக்கு தெரியுங்க இண்டஸ்ட்ரி பத்தி. நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கிறதுனால எனக்கு அப்யூஸா தெரியும். நீ பண்றதே ஒரு ஃப்ராடு தானடான்னு இருக்கும்போது நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஒருத்தன் காசு கேட்கிறானாலே வந்து என்ன ஆஃபீஸ்லாம் இது ரூம்லாம் எங்கேயோ ஊர்லேருந்து வந்திருக்காரு போல, ரூம்லாம் போட்டு உட்கார வச்சுலாம் ஸ்டோரிலாம் 2 மணி நேரம் சொல்லி இதில் நீங்கள் ஒரு 5 lakhs மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் தான் அந்த மெயின் கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் அதே 5 lakhs என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணிட்டு போகிறேன் சார். எவ்வளோ கூலாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே வந்துட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சேலரி வாங்கினீங்க அப்படின்றது ஞாபகம் இருக்காது ஆப்வியஸ்லி, அப்போ தான் வாங்கியிருப்பேன். அதே மாதிரி உதய் வந்து கெரியர்லேயே ஹையஸ்ட் பெய்டு வாங்கின படம் எது? மாஸ்டர் தான். அண்ட் அதே மாதிரி சாவி படத்துல எப்படி ப்ரொடியூசர் வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருந்தாரு, நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட் வந்து கிடைச்சிச்சா சாவி படத்துல? ஓகே, நான் எதிர்பார்த்தது இல்ல. ஸோ டைரக்டர் வந்து இவ்வளவுதான் பண்றோம், நாங்க சின்னதான், டைரக்டர் தான் ப்ரொடியூசரே. ஸோ நான் இதே பண்றேன் அப்படின்ற போது ஓகே பிரதர் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். நான் பேமெண்ட்காக என்னைக்கும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இப்போ இருக்கிற டைம்லலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அதுவும் எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க கூப்பிட்டா கூட நான் கம்மியான இதுக்கு போயிடுவேன். அதே எனக்கு பிடிக்கலன்னா அவங்க கூப்பிட்டாலும் நான் வந்து பேமெண்ட் அதிகமாக தான் கேட்பேன். எனக்கு ரீசெண்டாக கூட ஒன்று நடந்தது. ஒரு பெரிய படம், நல்ல படம், எப்படியும் 8ல் ஒருத்தன், சரி ஓகே கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நானும் அதில் வந்து தெரிஞ்சுருப்பேன். 2000 தான் கொடுப்பேன்றாங்க. ஐயா நான் யாருன்னு தெரியுமா, நான் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னதான் பண்ணாலும் டைரக்டர் இவ்வளோ தான்ப்பா சொல்கிறாரு. சாரி சார் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதெல்லாம் கேட்கும் போது அக்செப்ட் பண்ணி போக முடியாது, என்னதான் நமக்கு பிடிச்சிருந்து பண்ணாலும். ஏன்னா நாளை பின்ன இப்போ வெளியே வந்து அதே மேனேஜர் வேற ஒரு படம் பண்ண, என்னப்பா அந்த படத்துக்கு வாங்கினா இந்த படத்துக்கு வாங்க மாட்டியா, அது ஒரு சின்ன சர்க்கிள் தானே அப்படின்னுவாங்க. ஸோ அதனால வந்து அவாய்ட் பண்ணாதான். ஆனால் அந்த மாதிரிலாம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் அதை யோசிக்க. அதே மாதிரி இந்த ஜானர் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஜானரோ இல்லை ஒரு கேரக்டரோ எந்த மாதிரி? இல்லை, நல்ல ஒரு பர்ஃபார்மரா ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. லைக் எப்படின்னா கமர்ஷியலாகவும் பண்ணோம், ஒரு வந்து கட்டுறது தமிழ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. மலையாளத்துல கப்பேலா இருக்குல்ல, அந்த கப்பேலால அந்த செகண்ட் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரோல்ஸ் அவரு வந்து எனக்கு அவரோட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சூஸ் பண்ற கதைகள் அவர்லாம். ஸோ அவரோட கேரக்டரேஷன்லாம் எடுத்துலாம் பண்ணணும். பரான்னு ஒரு படத்துல நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஒரு அதாவது ஒரு ஃபெட்டப்பான ஒரு வில்லனா. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும்னா சார். ரகுவரன் சார் என்னோட பெரிய
ரோல் மாடல். ஸோ அவரை மாதிரி கொஞ்சம் ஆகணும்னு ஆசை. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட தமிழ் ஆக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் பண்ணல, இப்போ நார்த்தில் கூட வேற லெவலாக கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட தேரே இஷ்க்மே தனுஷ் அவர்களோட படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை? எனக்கு மலையாளத்தில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஓகே. ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும் அவங்களோட ஸ்டோரியில். ஸோ வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். போகும்போதெல்லாம் இங்கே ரமேஷ் திலகனெல்லாம் அங்கே இருக்கும்போது நான் ஏதாவது மலையாள படத்தில் ஏதாவது இருந்தால் சின்ன சீனாக இருந்தால் சொல்கிறேன், இது தம்பி சொல்கிறேன்டா இது நாங்கள் அங்கே போராடிட்டு இருக்கோம், நான் தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் இங்கே வரவே விட மாட்டேன்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதை அங்கே மலையாளத்தில் நடிக்கணும்னு ஆசை. நல்லா சம்பாதிக்கலாம்னா தெலுங்கு போகலாம். ஆமா, அது எல்லா ஆர்டிஸ்டுமே சொல்ற ஒரு விஷயம்ப்பா. எனக்கு வந்து மலையாளம். சரி, நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு விஷ் லிஸ்ட்? ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து எப்படி இருக்கும் அது, ஆனால் அது வந்து ஒரு பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் தான். வாவ். ஸோ அதெல்லாம் எல்லாமே முடிச்செல்லாம் வச்சிருக்கேன். நானே ஒரு பாக்ஸர் தெரியுமா? அப்படியா? ஆமா, நல்லா வந்து நடிக்க கத்து கொடுத்தீங்க, பாக்ஸிங் கத்து கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேருமே சூப்பர் பாக்ஸர்ஸா வந்துருவோம். ஸோ எனக்கு அது வந்து யோசிக்கும் போது எனக்கு அதர்வா தான் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் அதர்வா கௌதம் கார்த்திக், இல்லைன்னா இப்போ இவரு துரு விக்ரம். ஸோ அவங்க அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்தாலும். ஸோ இத்தனை வருஷம் சினிமா உங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு பாடம் அப்படின்னா பொறுமை. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பொறுமைதான். பொறுமையா எவ்வளவு பொறுமையா இருக்குமோ அதே அந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரெண்டுமே சேர்ந்து போயிடுதான். அப்படி உங்களோட காதல் கதையை பத்தியும் நம்ம ஆடியன்ஸ்ட்ட சொல்லுங்களேன், உங்க மனைவியை பத்தி, அவங்களோட சப்போர்ட்டை பத்தி. எஸ். ஸோ மனைவி இண்டஸ்ட்ரி தான், அவங்க டிஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்களும் வந்து சேனல்ஸ்லாம் ஐடியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கும் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல அவங்க ஃபீமேல் லீடு, நம்ம மெயில் லீடு. ஸோ அங்கதான் வந்து காதல் ஆயிருக்கா? ரியல் காதலா மலர்ந்து அவங்க ப்ரொபோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் ப்ரொபோஸ் பண்ணி எல்லாமே ஓகே ஆகி 5 இயர்ஸ் லவ்வாக முடிச்சு, வீட்டில எல்லாம் சம்மந்தம் வாங்கி அவங்க 1 வருஷம் டைம் கேட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு 7-8 வருஷம் ஆகுது. அப்பா, உங்களுக்கே 21 வயசு, நான் இவ்வளவு நேரமா நம்பிட்டு இருந்தேன்ப்பா. கல்யாணம் ஆகி 8-9 வருஷம் ஆக போகுது. ஸோ அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க நல்ல சப்போர்ட் தான். அவங்க சாவி படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தியேட்டர்ல இவ்வளோ தூரம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அது சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் மேலும் நிறைய படங்கள் வரணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு உதய்க்கு? ஆக்சுவலாக இப்போ வந்து 2 படம் லீடாக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் வந்து முடிஞ்சுது. ஸோ அது டைட்டிலும் நல்லா கேட்சியாக இருக்கும், ஆனால் அது இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு 2 or 3 months மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயரில் கன்ஃபார்மாக 3 ஆஃப்லேயே ரிலீஸ் ஆகிடும். அடுத்தது வந்து லவ் அட்டாக்னு சொல்லிட்டு அது பூஜையை போட்டு எல்லாருக்கும் அது வந்து இந்த மாதம் எண்டில் ஷூட் போகிறோம். இது இல்லாமல் வந்து 2 படத்தில் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து டெலிவரி பாய், இன்னொன்று வந்து டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு. டெலிவரி பாய், டிரைவர், டிடி. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டெலிவரி பாய்லேருந்து பேசுனா சரிங்களா, இந்த டேட்லேருந்து பேக் பண்ணுங்க போட்டால் நான் மார்க் பண்ணும்போது புக் மார்க்கில் போகும்போது இது டிரைவர். என்னடா இது, நீங்கள் தான் திருப்பி அவங்க கால் பண்ணி, தம்பி நான் டிரைவர்லேருந்து பேசுகிற மாதிரி நான் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்க இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக பேமெண்ட் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் இருந்த போல இருக்கு. தம்பி நான் வந்து டிரைவர்லேருந்து டெலிவரி பாய்லேருந்து பேசுகிறப்பா, பேமெண்ட் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா சரிண்ணா ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லிட்டு இருக்கேன். சார் வெளியேருந்து வர வேண்டியது அவ்வளோ அமௌண்ட்ரா, ஆனால் கொடுத்தது கம்மியாக கொடுத்துருக்காங்கடா இந்த டிரைவர் 10லேருந்து, என்னடா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்னன்னா இன்னும் டிரைவர் டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணா இன்னும் பேமெண்ட் போடல. நம்ம தம்பி நேற்று தான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் போட்டேன். நீங்கள் 2 பேரும் டிரைவர் நடுவில் மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குப்பா இது. ஓவராலாக முடிஞ்சது. இன்னையோட ஷூட் வந்து டெலிவரி பாய் முடிய போகுது. ஷூட் போனோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப க்யூட்டா, பப்ளியா, அழகா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி சொன்னீங்க. சாவி மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங். நன்றி.